ஓகே சார், ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஹிட்லர் எங்க? என்னது ஹிட்லரா? அதான் ஏஜே. எங்க அவரு? இந்த ஃபைல கொடுக்கணும். ஓ, கொண்டு வந்துட்டீங்களா? மீட்டிங்க்கு இந்த ஃபைல் வேணும்னு ஏஜே சார் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் இதுக்காக தான் கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட்டிங். போங்க போங்க, சீக்கிரம் போய் கொடுங்க. ஹலோ, நான் எதுக்கு கொடுக்கணும்? தேவனா அந்த ஹிட்லர் வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. நான் உங்களுக்கு வேலை ஆளா? சாரி மேடம். ஹலோ, ஏஜே சார் எங்க இருக்காரு? சரி, ஓகே, தேங்க்யூ. அவர் கான்ஃபரன்ஸ் ஹால்ல இல்லையா? நீங்க கொடுங்க, நான் வேற யாரையாவது கொடுக்க சொல்றேன். எதுக்கு? அவர்கிட்ட நான் திட்டு வாங்கறதுக்கா? அவரே என்ன திட்டுறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்காரு. நான் இது உங்ககிட்ட கொடுத்து அதை எங்கேயாவது மிஸ் ஆகி அப்புறம் நான் பர்பஸா சதி பண்ண மாதிரி குதிப்பார். எதுக்கு வம்பு? ஹிட்லரை பார்த்து நானே கொடுத்துட்டு போறேன். ஓகே மேடம், உட்காருங்க. ஹாசினி, இன்னைக்கு எப்படி இப்படி சட்டுன்னு பிரில்லியண்டா யோசிச்ச? நல்ல வேலை, இந்த ஃபைல அந்த பொண்ணு கிட்ட தந்து அந்த பொண்ணு ஏஜே கிட்ட தர மறந்திருந்தா இந்நேரத்துக்கு அந்த ஆள் வந்து கியோ மியோன்னு கத்திருப்பாரு. லூசு பையன். ஹோட்டல்ல நீட்டா வச்சுக்க மாட்டாங்களா? என்ன இந்த ஈ நம்மளே சுத்தி சுத்தி வருது? ஒருவேளை நான் ஈ படத்துல சமந்தாவோட லவ்வர் ஈ உருவத்துல வருவாரு, அது மாதிரி இது என்னோட லவ்வரா? வாய்ப்பே இல்ல. நமக்கு ஏது லவ்வர்? அந்த ஹிட்லர் தான் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் அழகான மூக்கு மேல வந்து உட்காருவ. உன்னா என்ன என் மூக்குல அடிக்க வச்சிட்டியா? இங்க இருக்கியா? போச்சு. Who are you? What do you want? யார் இந்த பொண்ணு? மீட்டிங் நடக்கிற நேரத்துல ஒன்னும் புரியலையே. எங்க போச்சு? இங்க இருக்கியா? என்ன பண்றாங்க? சித்திருச்சா? ஜஸ்ட் மிஸ். மூக்கு போச்சு. யாரு? அதான் 31 இருக்குல்ல, அது போதாதா? எங்க போச்சு? இன்னைக்கு உனக்கு ஜல சமாதி தான். வாவ், எல்லாமே மேக்கப்பா? கருப்பு தான் அழகு.
அம்மா உன்னை பார்த்தா என் மருமக மாதிரியே இருக்குமா? மருமகளா? பிளடி பர்கர். செத்துச்சா? ஸ்டூபிட். நீ ஸ்டூபிட், உன் வைஃப் ஸ்டூபிட், உன் மருமக ஸ்டூபிட், என் 3 மருமகளும் ஸ்டூபிட். போயா. அடுத்து யாரு? என்ன பண்றா? கையில மாறுன செத்தடி. எங்க ஓடுற? நீ நடந்துச்சு நீ கோலத்தை வைக்கல. ஏய் ஏய் எங்க ஓடுற நீ? யோ பெரியோதே எங்க ஓடுற? ஏய் மீட்டிங் ஹால்ல வந்து நம்ம கொஞ்சம் இங்க இருக்கியா? ஏய் யார் நீ? யார் நீ? டுங்குரு டுங்குரு டுமுகோ டுங்குரு டுங்குரு ஏய் நான்சென்ஸ். இந்த மாதிரி தான் மேனர்ஸ் எல்லாமே பிஹேவ் பண்ணுவியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் என்ன பண்றீங்க? எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்குறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓட்றேன். இல்ல உன்ன ஓட்டணும். எதுக்கு இங்க வந்த? என்ன உனக்கு இங்க வேலை? இந்த ஃபைல் கேட்டிங்களாமே. நான் அம்மாவை தானே கொண்டு வர சொன்னேன். நீ எதுக்கு கொண்டு வந்திருக்க? அவங்க தான் என்ன கொண்டு போக சொன்னாங்க. அவங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ எதுக்கு வந்த? இது பிசினஸ் நடக்கிற இடம். இந்த மாதிரி அரபிக்கடல்ல இங்க இருந்து அப்ப எல்லாரும் என்னதான் கேவலமா பாப்பாங்க. எல்லாரும் கேவலமா பாக்குறதுக்கு நான் என்ன அம்மாவாசை பைத்தியமா? வந்த உடனே அப்படி மூஞ்சில அரைஞ்சல. அப்பவே தெரியலையா நீ பைத்தான்னு? ஹலோ, ஃபைல கொண்டு வர சொன்னீங்க, நான் கொண்டு வந்தேன். ரொம்ப ஓவரா பண்ணீங்கன்னா இந்த ஃபைல வீட்லயே கொண்டு போய் நான் வச்சிருவேன். ஜாக்கிரதை. அப்புறம் நீங்க தான் கத்தாத பைத்தியம். கொடுங்க. இந்த இதுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க ப்ரொஜெக்ஷனுக்கு. சார் என்னாச்சு உங்களுக்கு? அந்த பொண்ணுதான். இதெல்லாம் உன்னோட வேலையா? ஐம் வெரி சாரி. ப்ளீஸ் ஐ அப்பாலஜைஸ். நீ கொஞ்சம் வெளியே வா. வெளியே ரொம்ப ஹாட்டா இருக்கு, இங்க கூலா இருக்கு. உங்க ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது ஒரு ஃபலூடா சொன்னீங்கன்னா இங்க ஓரமா உட்கார்ந்து சாப்பிட்டுருவேன். உள்ள போறேன். வா விடுங்க. வா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா இங்க இருக்கிறவங்களே உன்ன மாதிரி சென்ஸ் இல்லாதவங்கள மாத்திருவேன். யாருக்கு சென்ஸ் இல்ல? உங்களுக்கா எனக்கா? எதை வச்சு என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க? காலையில பண்ணிய ஒரு லோக்கலான காரியம். நீ பொண்டாட்டின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லிதான் பாருங்களேன். அப்படி சொன்னா எல்லாரும் ஐயோ பாவோன்னு என் மேலதான் பரிதாபப்படுவாங்க. பரிதாபப்படுவாங்க? அப்ப நான் என்ன ராட்சசனா? உன்ன மாதிரி ஒரு லூச நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்ன பார்த்தா கை கொட்டி சிரிப்பாங்க. என்னாச்சு? சரி கிளம்புறேன். முதல்ல போறேன் போறேன். இங்க என்ன குடிசை போட்டு தங்குவா? வந்தேன். தங்குனாலும் தங்குவேன். கிளம்பு முதல்ல. வெயில் ரொம்ப தான் அதிகமா இருக்கு. வந்ததுக்கு இதையாவது எடுத்துட்டு போ. என்ன நடக்குதுங்க? எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? Stop it. What is this nonsense? Behave like professionals. என்னாச்சு? What is this? சார், நீங்க கொடுத்த ஃபைல் இருந்தது சார். இது இருந்ததா? ஆமா சார். ஏய் கேக்காரி, வாங்க. பாதி காஃபி தான் குடிச்சிருக்கேன். ஃபுல்லா குடிச்சிட்டு வரேன். இவ்ளோ
இவ்ளோ திமிரு இருந்தா நான் வேலை செய்யற இடத்துல வந்து இப்படி பண்ணுவே நீ? காஃபி குடிக்கிறதுல என்ன திமிரு இருக்கு? பண்றதையும் பண்ணிட்டு அதிக பிரசங்கத்தன வேற பண்றியா? என்ன அவமானப்படுத்துறதே உன் வேலை இருக்குல்ல? ஹலோ, காஃபி குடிச்சிட்டு சும்மா போக மாட்டேன். பில் பே பண்ணிட்டு தான் போவேன். இதுக்கு என்ன அவமானம்? ஷோ, கொஞ்ச நேரம் குடிக்கிறது திங்கிறத பத்தி யோசிக்காம நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா? புரியுற மாதிரி கொஞ்சம் பேசுறீங்களா? நான் ஃபைல கொண்டு வர சொன்னா அதுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஃபைல்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நான் மாத்தினேனா? பின்ன நீ தானே இது பண்ணிருக்கணும். நீ தானே ஃபைல கொண்டு வந்த. காலையில உன்னை திட்டினதுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன பழி வாங்குறேன். என்ன அவமானப்படுத்துறதே ஒரு வேலையா இருக்குல்ல? உங்களுக்கு என்ன திட்டுறதே வேலையா போச்சு. நீ பண்ணதுக்கு திட்டாம என்ன தாலாட்டு பாடி கொஞ்சிட்டு இருக்கவா செய்வாங்க? சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. நான் தப்பு பண்ணங்கிறதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. ப்ரூஃப் வேணுமா உனக்கு? வா வா பாரு. இந்த ஃபைல தான் கொண்டு வர சொன்னீங்களா? நீங்க ஒரு சீட் இருந்தா ஊருக்கே தெரியுமே. அது எதுக்கு படம் போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க? Shut up. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. வெளியே போங்க. ஓகே சார். யாருப்பா இப்படி எழுதுனது? என் மனசுல இருக்கிறது அப்படியே எழுதிருக்காங்க. போய் பேசாத. நான் ஃபைல கொண்டு வர சொன்னா அதுல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி என்ன பத்தி தப்பா எழுதி அதை கொண்டு வந்திருக்கேன். என் மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கேல்ல நீ? ஹலோ ஹிட்லர், வார்த்தையை அளந்து பேசுங்க. ரொம்ப ஓவரா போறீங்க. நீங்க தானே பிளாக் கலர் ஃபைல கொண்டு வர சொன்னீங்க. உங்க கபோர்ட்ல இந்த ஃபைல் தான் இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். இதுல உங்களை பத்தி நீங்களே கண்டதையும் எழுதி வச்சுட்டு என் மேலே பழி போடுறீங்களா? ஏய் நிறுத்து. காலையில அந்த ஷூ விஷயத்துல உன்கிட்ட சண்டை போட்டதுக்கு என் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறல. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட கேவலமான புத்திய காமிச்சேன். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அம்மாக்கு தெரிஞ்சும் கூட இந்த வேலை உன் கையில ஒப்படைச்சிருக்காங்க. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கேன். சும்மா நிறுத்துங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து திட்டிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்குனே என்ன பேத்து விட்டுருக்காங்களா? நான் பண்ணாத தப்புக்கு தண்டனை கொடுக்குறீங்க. வாங்க, உங்க ரெஸ்டாரண்ட்ல சாமி படம் இருக்குல்ல, அங்க வச்சு ஃபைல மாத்தலன்னு நான் சத்தியமே செய்றேன். சத்தியம் வேற பண்ணி சாமியை கொல்ல பாக்குறியா? பிசாசு பிசாசு. நான் பிசாசு தான். நீங்க கடவுளாவே இருந்துட்டு போங்க. நான் அதை நிரூபிக்காம விட போறதல்ல. வாங்க. ஏய் கை விடு. இல்ல, விடவே முடியாது. இப்போ உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் நான் கூப்பிட போறேன். அவங்க முன்னாடி என் நியாயத்தை சொல்ல போறேன். ஒரு இன்னோசென்டான பொண்ண எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு அவங்களும் பார்க்கட்டும். வாங்க, உங்க மானத்தை வாங்காம நான் விட போறது. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சத்தம் வெளியில கேக்குது? உன் திருவாய வீட்ல தான் திறந்து வச்சிருக்கேன்னா தொழில் நடக்கிற இடத்துல கூட மூட மாட்டியா? இந்தாங்க ஏஜி, நீங்க கொண்டு வர சொன்ன ஃபைல். ஆமா, இந்த ஃபைல் தான். இந்த ஃபைல் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? ஜெயமா கிட்ட நீங்க போன்ல சொன்னப்ப நாங்களும் கேட்டோம். நீங்க முக்கியமான ஃபைல்ல சொன்னதால நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஜெயமா ஹாசினி கிட்ட சொன்னப்பவே இதை இவளால கண்டிப்பா செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்க மீட்டிங்ல எந்த மிஸ்டேக்கும் நடந்துடக்கூடாதுன்னு நாங்க ஓடி வந்தோம். எதுவா இருந்தாலும் இனிமே எங்க கிட்ட சொல்லுங்க ஏஜே. நாங்க கரெக்டா செஞ்சிருவோன்னு உங்களுக்கு தெரியாதா? அங்க என்ன பாக்குறேன்? சிம்பிளான ஒரு விஷயம். இது கூட உன்னால செய்ய முடியல. ஆனா வாய் மட்டும் காது வரைக்கும் விரியுது. நான்சென்ஸ். சரியான நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என் மேல அக்கறைப்பட்டு இந்த ஃபைல கஷ்டப்பட்டு தூக்கிட்டு ஓடி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறவங்கள எப்படி பாராட்டுறதுனே தெரியல. இப்படிப்பட்ட மருமகங்க எனக்கு வாச்சதுக்கு ஒரு மாமியாரா என்னோட கூடான கூடிய நன்றிகள். போ போ. இது என்ன வண்டியில ஏத்திட்டு இருக்கீங்க? இது சாப்பாடு மேடம். அனாத ஆசிரமத்துக்கு சார் இதை கொண்டு போக சொன்னார் மேடம். ஆதரவற்ற வயசானவங்க குழந்தைங்களுக்கு சார் தினமும் கொண்டு போக சொல்லுவாரு. ஓ ரியலி? இது மட்டும் இல்ல மேடம், இந்த மாதிரி டெய்லி 4-5 வண்டி போகும் மேடம். தினமும் போய் ஆகணும் மேடம். அப்படி போகலன்னா சார் ரொம்ப கோச்சுப்பாரு. இன்ட்ரெஸ்டிங். ஓ ஹிட்லருக்கு இப்படி ஒரு பக்கம் கூட இருக்கா? கல்லுக்குள் ஈரம். எல்லாரையும் திட்டுறதுக்கு இப்படி ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறாரோ? எப்படியோ சேரிட்டிக்கு தானம் பண்றது நல்ல விஷயம் தான். வீட்லயும் திட்டு வாங்கியாச்சு, ஆபீஸ்லயும் அவமானப்பட்டாச்சு. பாவம் ஜெயம்மா, அவங்கள சிரமப்படுத்த வேண்டான்னு ஃபைல கொண்டு போய் கொடுத்தா கோயில் மாட்ட பல்ல புடிச்சு பாக்குற மாதிரி ஹெல்ப் பண்ண வந்த என்ன ஏஜே கேவலப்படுத்துறாரு. பிளாக் ஃபைல கொண்டு வர சொன்னா அதைத்தானே கொண்டு வர முடியும். அதுல என்ன பேப்பர் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றதா என் வேலையா? அதுக்கு அத்தனை திட்டா? மிஸ்டர் ஹிட்லர், இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. உங்க ஆணவம், திமிரு, அகங்காரம் எல்லாம் இன்னையோட ஸ்டாப். ஏன் நீங்க நிறுத்துனீங்க? நீங்க தானமா ஸ்டாப்னு சொன்னீங்க. ஐயோ இந்த ஸ்டாப் இல்ல, அது வேற ஸ்டாப். நீங்க ஓட்டுங்க. ஸ்டாப். இது என்ன ஸ்டாப்மா? ஐயோ நிக்கிற ஸ்டாப். ஒரு மணி நிறுத்துங்க. இந்தாங்க. இன்னைக்கு வர வேண்டிய 3 பாக்ஸ் வந்தாச்சு. நீங்க உள்ள வச்சிருங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது காசு வாங்கிக்கிறேன். ஓகே சார். Something is wrong. இந்தாங்க. பாத்து பத்திரம். சரியா? சரி, நான் போயிட்டு வந்துறேன். சரி. ஓகே. புரிஞ்சு போச்சு. அனாத ஆசிரமத்துக்கு போக வேண்டிய சாப்பாட இங்க வித்து காசு பாக்குறீங்களா? இருங்க, கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறேன். அண்ணா, நாமா அவங்க எடுத்துட்டு போற ஃபுட்ல இருந்து எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா. ரெஸ்டாரண்ட்ல இவ்ளோ பெரிய ஃப்ராட் நடக்குது. இந்த ஹிட்லர் இதெல்லாம் போட்டு விட்டுருவாரு. ஆனா ஃபைல் மிஸ் ஆனதுக்கு தாம் தூம்னு குதிக்கிறாரு. அவரோடவே இருக்கிற ஒரு பிளாக் ஷீப்பை விட்டுட்டு அப்பாவியான என்ன அக்யூஸ்ட் மாதிரி அவமானப்படுத்துறாரு. ஷூக்கு ஒரு திட்டு, ஃபைலுக்கு ஒரு திட்டு. ஆனா இந்த மேட்டர்ல ஒரே திட்டுல உங்களை காலி பண்ண போறேன். வீட்டுக்கு வாங்க ஹிட்லர், உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் காத்துட்டு இருக்கு. இந்தாங்கம்மா, அதுக்கான பில்லு. தேங்க்யூ. சரிம்மா.
அனாதைகளுக்கு போக வேண்டிய சாப்பாடை அபேஸ் பண்றீங்களா? உங்களுக்கு இருக்கு. அண்ணா நீங்க போங்க. அவ்வளவுதானா இல்ல போற வழியில இன்னும் ஸ்டாப் இருக்கா? நோ ஸ்டாப். இனி பாயிண்ட் டு பாயிண்ட் தான். நீங்க இப்ப கிளம்புங்க.